அண்டார்டிகா உலகில் பல மர்மங்கள் மறைந்திருக்கும் ஒரு பகுதி. இன்னமும் விடை தெரியாமல் ஏகப்பட்ட மர்மங்கள் அண்டார்டிகால இருக்கு. விஞ்ஞானிகளுக்கு கடும் சவாலாக இருக்கும் இந்த அண்டார்டிகாவில் டைனோசர், ஏலியன் போன்ற அமேசிங்கான உலகத்திலே வியந்து பார்க்கக்கூடிய சில விசித்திரமான மிருகத்தோட எலும்புக்கூடுலாம் இந்த அண்டார்டிகால கிடைச்சிருக்கு. உண்மையிலே ஏலியன்ஸ் வந்தா அண்டார்டிகால தான் வந்து தங்குறாங்களா? அது மட்டும் இல்லாமல் அண்டார்டிகால இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச அதிசயமான 3 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வில் அண்டார்டிகால கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எரிமலைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். இந்த எரிமலைகள் எல்லாமே அண்டார்டிகால தான் இருக்கு. அது எப்படி பனிமலையில எரிமலை இருக்கும்ட்டு யோசிக்காதீங்க. இது எல்லாமே ரேடார் மூலமா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம். இந்த எரிமலைகள் அமைதியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் வெடித்து செதற ஆரம்பிச்சாலும் பனிக்கட்டிகள் உருகுனா இந்த உலகத்துக்கே பேராபத்து இருக்கு. கடலோட நீர்மட்டம் வெகு சீக்கிரமாவே உயருமா. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா, அண்டார்டிகால இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல இருந்தா நல்லா இருக்கும். என்னன்னு கேக்குறீங்களா? இங்க வந்து கனிம வளத்தை யாராலையும் எடுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஒப்பந்தத்துல சைன் போட்டிருக்காங்க. இங்க ஜஸ்ட் அறிவியல் ஆராய்ச்சி மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நாட்டுல இருக்கிற பாதி மலைகள், கடல் வளம், காடு வளம் இது எல்லாமே பாதுகாப்பா இருக்கும். அண்டார்டிகால இருக்கிற உயிரினத்தை நம்பி உயிர்கள் பாதிப்பு அடையக்கூடாதுன்ற ஒரே விஷயத்தினாலதான் இங்க எந்த ஒரு கனிம வளத்தையும் யாராலையும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒப்பந்தம் ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. இது ரொம்பவும் நல்ல விஷயம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது, இதே அண்டார்டிகா 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி செழிப்பான காடா இருந்திருக்கு. பருவநிலை மாற்றத்தினாலையும் கால மாற்றத்தினாலையும் இந்த கண்டம் கிட்டத்தட்ட நார்த் சைடா ஒதுக்கப்பட்டு சூரிய ஒளியே படாத அளவுக்கு மாறி இந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருவாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான பகுதியில கூட ஒரு ட்ரையான பகுதி இருக்கு. ஆமாங்க, ஒரு சொட்டு மழை கூட பெய்யாத ஒரு ட்ரை வேல்யூ அண்டார்டிகால இருக்கு. அது எதனாலனா இங்க கிட்டத்தட்ட காற்றோட வேகம் 300க்கும் அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு மேகமூட்டமும் இருக்கிறது இல்ல. அந்த இடத்துல இருக்கிற மாய்ஸ்சரைசரை இந்த காற்றே உறிஞ்சிக்குமோ. அதனால ட்ரை வேலையில இது வரைக்கும் ஒரு சொட்டு மழை கூட பெஞ்சது கிடையாதான். அண்டார்டிகால மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, இங்க எல்லா மிருகத்தாலையும் வாழவும் முடியாது. ஏன், எறும்பு, கொசு, பாம்புகளே இல்லாத ஒரு ஊர்னா அது அண்டார்டிகா மட்டும்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க மனிதர்கள் ஒரு 3 மாசம் வரைக்கும் வாழ்றாங்க. அதுவும் எந்த காலகட்டத்தில்னா வெயில் அதிகமா இருக்கிற காலகட்டத்தில். அதுவும் ஆராய்ச்சிக்கு வர மக்கள் மட்டும் 3 மாசம் இருந்து ஆராய்ச்சி முடிச்சுட்டு திரும்பவும் அவங்க சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. அதுக்கான வசதிகளும் அங்க இருக்கு. டிவி இருக்கு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தபால் நிலையம் இருக்கு, ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு, தேவாலயம் இருக்கு. இந்த மாதிரி சில அடிப்படை வசதிகளும் அண்டார்டிகால மக்கள் செஞ்சுதான் வச்சிருக்காங்க. ஆனா இது 3 மாசத்துக்கு மட்டும். குளிர் அதிகமானா அவங்க திரும்பவும் அவங்க சொந்த ஊருக்கே போயிடுவாங்க. அண்டார்டிகால சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியில மனிதர்கள் கண்டிப்பா இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்கன்றத விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுவும் ஒரு உரைய வைக்கிற எலும்புக்கூடுல இருந்து தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல கிடைக்கிற எலும்புக்கூடோட தலையோட சைஸ்லாம் ரொம்பவும் பெரிய அளவுல இருக்காம். சில பேர் இதை மனிதர்களே கிடையாது, இது ஏலியன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பனியில வாழ்ந்த மனிதனுக்கு உருவமும் அவனுடைய உடல் இடையிலிருந்து உயரம்ல இருந்து எல்லாமே பெரிதா இருந்திருக்கும் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் சிலர் சொல்றாங்க. 18 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பக்கத்துல இருந்த இந்த அண்டார்டிகா கொஞ்சம் பருவநிலை மாற்றத்தினால, கண்டங்களோட மூவ்மெண்ட்னால பிரிஞ்சு போய் இப்போ ஒரு தனி இடமா இருக்கு. மனிதர்களே வாழ முடியாத இடமா இருக்கு. ஸோ நம்ம நேச்சுரலா ஒழுங்கா பாதுகாப்பா இல்லாம வச்சுக்கிட்டா திரும்பவும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நேச்சுரல் சேவ் பண்ணுங்க. உங்களுக்கு அண்டார்டிகாவோட எந்த விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சுன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் வரை until then is bye from உங்கள் சரவணகுமார். டாடா, பை பை, டேக் கேர்.